ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருப்பீங்க நம்புகிறேன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சஷ்டியோட 2வது நாள் எந்த கோயிலுக்கு போகிறோம் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ யாரெல்லாம் பார்த்தீங்கன்னா விரதம் இருக்கீங்க அப்படின்றத சொல்லுங்கள். எல்லோரும் கோயிலுக்கு போகிறீங்களா டெய்லி? இல்லை சில பேர் வீட்டில் சாமி கும்பிட்டு விரதம் இருப்பாங்கல்ல, அந்த மாதிரி விரதம் இருக்கீங்களா அப்படின்னு சொல்லுங்கள். ஸோ இன்றைக்கி 2வது நாள் எந்த கோவிலுக்கு போயிருக்கோம் அப்படின்னா, இளஞ்சியில் இருக்கிற குமார கோவிலுக்கு தாங்க போயிருக்கோம். ஸோ ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்ததுங்க. ஸோ போகையிலே பார்த்தீங்கன்னா நல்ல கூட்டமாக இருந்துச்சு. இன்றைக்கி என்ன அப்படின்னா ஃபுல்லாக உட்காந்து அபிஷேகம் பார்த்தோம். ரொம்ப மன நிறைவாக இருந்தது. கோயிலுக்கு போயிட்டு நல்லபடியாக சாமி கும்பிட்டோம். ஒவ்வொரு அபிஷேகம் பார்க்கும்போது ரொம்ப மன நிறைவாக இருந்தது. நம்ம வந்து வீட்டில் வந்து நம்மளால் நிறையா வச்சு பண்ண முடியாது இல்லைங்களா? அந்த மாதிரி நீங்கள் கோயிலுக்கெலாம் போகிறீங்க அப்படின்னா கோயிலுக்குமே நீங்கள் வாங்கி கொடுக்கலாம். ஏன்னா ஒவ்வொரு அபிஷேக பொருளுக்குமே ஒவ்வொரு மகத்துவம் இருக்குது. நம்ம இந்த பொருளை கொடுத்தா இது நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? அதனால் நீங்கள் வீட்டில் பண்ண முடியல, என்கிட்ட சிலை இல்லை, அந்த வேல் இல்லை, அந்த மாதிரி ஏதாவது நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் கோயிலுக்குமே வாங்கி கொடுக்கலாம். இப்போ விரதம் இருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா எல்லாருமே ஏதாவது ஒன்று பண்ணிக்கிட்டே இருப்பாங்க இல்லைங்களா? சாமிக்கு வந்து நம்ம வேண்டுதல் வைக்கிறோம். ஸோ நம்ம வந்து இந்த பொருளை வாங்கி கொடுக்கலாம் அப்படின்னு. ஸோ யாரெல்லாம் இந்த மாதிரி இருக்கீங்களோ கோயிலுக்கு கொண்டு போய் கொடுங்க. ஸோ இப்போல்லாம் காலையிலே பார்த்தீங்கன்னா 10 மணி 10:30க்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆயிடுது. 11 மணிக்கு அபிஷேகம் முடியுது. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா சிறப்பு பூஜை எல்லாமே நடந்துகிட்டு இருக்குது. ஸோ முருகப்பெருமான மனசார வேண்டி விரதம் இருந்து உங்களோட வேண்டுதல் எல்லாமே நிறைவேறட்டும். ஓகேங்களா? இந்த வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்படியே மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.